நிகழ்தகவு. வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர் விரட்டி விரட்டி வெட்டி கொன்ற மைத்துனர். சொந்த தங்கை கணவரையே கொன்று வீசியது ஏன்? அடங்காத கொலைவெறிக்கு என்ன காரணம்? நைட்டு 8 மணி இருக்கும். வீட்டு கிச்சன்ல டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க பெண் ஒருத்தங்க. அப்போ வீட்டு வாசல்ல ஒருத்தர் ஐயோ அம்மான்னு கத்தி கூப்பாடு போடுற சத்தம் கேட்டிருக்குது. என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா 2 வீடு தள்ளி உள்ள வீட்டுல இருந்த அவங்களுடைய சொந்தக்காரர் சிவகுமார் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு கிடந்திருக்காரு. உடனே அந்த பொண்ணு போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. போன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் துடிச்சுக்கிட்டு இருந்த அவரை மீட்டு ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே சிவகுமார் உயிரிழந்துட்டாரு. சிவகுமாரை யாரு கொலை பண்ணதுங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அப்பதான் பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஒசூர் தெப்பக்குளம் தெருவுல 6 என்கிற சிவகுமார் மனைவி நந்தினி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த சிவகுமார் நந்தினியோட அண்ணன் நவீன் குடும்பத்து கூட ரொம்ப நெருங்கி பழகி இருக்காரு. சிவகுமார் தன் மனைவியோட அடிக்கடி நவீன் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி நவீனும் மனைவி பிள்ளைங்களோட தன்னோட தங்கச்சி நந்தினி வீட்டுக்கு அடிக்கடி போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. இந்த நெருக்கம்தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா அமைஞ்சிருக்கு. நவீனும் ஆட்டோ டிரைவர் தான். அவரோட வீடும் சிவகுமார் வீடு இருக்கிற அதே ஏரியாவுல தான் இருக்குது. 2 குடும்பமும் ஒண்ணு மண்ணா பழகிட்டு இருந்தப்போ சிவகுமாரும் நவீனோட மனைவியும் மட்டும் தனியா பேசி பழகி இருக்காங்க. இது நாளாக தனிமையில சந்திச்சு பேசுற அளவுக்கு பார்டரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இந்த விஷயம் நவீனுக்கு தெரிய வர 2 குடும்பத்துக்கும் இடையில ஊதாகரமே வெடிச்சிருக்கு. என்னோட மனைவி கிட்ட இனிமே நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, என் வீட்டு வாசப்படியவே மிதிக்க கூடாதுன்னு சொல்லி சிவகுமார் கிட்ட சண்டை போட்டிருக்கான் நவீன். என்ன சொல்லி என்ன கத்துனாலும் நீ பாட்டுக்கு கத்து, நான் பாட்டுக்கு இருப்பேங்கிற மாதிரி சிவகுமார் தொடர்ந்து நவீனோட மனைவி கிட்ட பேசி பழகிக்கிட்டே இருந்திருக்காரு. இது சம்பந்தமா சிவகுமாருக்கும் நவீனுக்கும் இடையில பல முறை தகராறும் ஏற்பட்டிருக்கு. தகராறுனா வெறும் வாய் தகராறு இல்ல, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு உருண்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனையாகியும் கூட சிவகுமார் நவீனோட மனைவி கிட்ட பேசி பழகிறது நிறுத்தவே இல்லைன்னு சொல்லப்படுது. நாளாக சிவகுமாரோட அட்டூழியம் எல்லை மீறி போனதை கவனிச்ச நவீன் இன்னையோட அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்னு நினைச்சு வீட்டுல இருந்த அரிவாளை எடுத்துக்கிட்டு நேரா சிவகுமாரோட வீட்டுக்கு போயிருக்காரு. வெட்டி சாச்சிரணும்னு ஆவேசமா போன நவீன் 1000 தான் இருந்தாலும் தன்னோட தங்கச்சி புருஷனாச்சே, தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கடைசியா ஒரு முறை பேசி பார்ப்போம்னு வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்த சிவகுமார் கிட்ட பேசியிருக்காரு நவீன். கூட நவீனோட ஃப்ரெண்டும் இருந்ததா சொல்லப்படுது. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஆவேசமான நவீன் முதுகுக்கு பின்னாடி சொருகி வச்சிருந்த அரிவாளை எடுத்து வெட்ட பாஞ்சிருக்காரு. இதுல சுதாரிச்சுக்கிட்ட சிவகுமார் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடி இருக்காரு. ஆனா அவரால 100 மீட்டர் கூட ஓட முடியல. அதுக்குள்ள நவீனும் அவர் கூட இருந்ததா சொல்லப்படுற கூட்டாளியும் சேர்ந்து சுத்தி வளைச்சு கண்மூடித்தனமா வெட்டி இருக்காங்க. சிவகுமாரோட பின்னந்தலையில ஓங்கி வெட்டினதுல ரத்தம் கொட்டுன்னு கொட்டி இருக்கு. வெறியோட வெட்டினதுல சிவகுமாரோட 2 கையுமே தொங்கி போயிருந்திருக்குது. தன்னோட வீட்டு வாசல்ல இருந்து தப்பிச்சு ஓடின சிவகுமார கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டு முன்னாடி வச்சுதான் வெட்டி கொன்னிருக்காங்க. சிவகுமார் கத்தி கதறிக்கிட்டே இருந்ததை முதல்ல பார்த்த அவரோட சொந்தக்கார பொண்ணு சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையில நவீனோட சேர்த்து 2 பேரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. 2 பேரு மட்டும்தானா இல்லனா வேற யாராச்சும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு தலைமறைவா இருக்கிற நவீன பிடிச்சாதான் தெரிய வரும். நிகழ்தகவு.